பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். ஆம்பூர் அருகே நாய்க்கு வைக்கப்பட்ட பழைய கோழிக்கறி குழம்பை அறியாமல் சாப்பிட்ட 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள மாதக்கடுப்பு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சதீஷ் ஸ்ரேயா தம்பதியரின் 3 வயது குழந்தை பூமிகா மற்றும் 1 வயது குழந்தை ரேணுகா கடந்த 12ஆம் தேதியன்று வீட்டில் நாய்க்கு வைக்கப்பட்டிருந்த பழைய கோழிக்கறி குழம்பை 2 குழந்தைகளும் அறியாமல் சாப்பிட்டதாக தெரிகிறது. இதனால் கடுமையான வாந்தி ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளையும் பெற்றோர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட 3 வயது குழந்தை பூமிகா நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஆம்பூர் நகர போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய அரசிற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்றும் அமைச்சரவையில் பங்கேற்கும் திட்டம் ஏதும் இல்லை என மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அரசியல் சூழ்நிலை கருதி புதிய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம்பெறும் எண்ணமோ குதிரை பேரங்களில் ஈடுபடும் வழக்கமோ இல்லை என்றும் ஏழை மற்றும் உழைக்கும் மக்களின் நலன் மட்டுமே தங்களின் நோக்கம் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ராஜா அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக பிரிந்திருப்பது குறித்து சபாநாயகர் பரிசீலித்து வருவதால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றார். தமிழக அரசியல் சூழலில் சட்டமன்ற முடிவுகள் நாட்டு மக்கள் அறிந்தது. இதில் அதிக இடங்களை பெற்ற தனிப்பொரு கட்சியாக இருந்த டிவிகே, தமிழக வெற்றி கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரிகளிடம் ஆதரவை கோரினர். அன்றுள்ள சூழலில் அது குறித்த பரிசீலனையை எங்கள் கட்சியின் செயற்குழு நிர்வாகக்குழு கூடி முடிவு செய்து மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும். நடைமுறை மதிப்பாக அரசியல் ஜனநாயகத்தில் வேறு குறுக்கீடுகள் தலையீடுகள் இல்லாமல் இருப்பதற்கு, குறிப்பாக ஆளுநருடைய தலையீடுகள் இல்லாமல் இருப்பதற்கும், தொலைவரமாக பிஜேபி ஆட்சியை தடுப்பதற்கும், மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிப்பதற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை நல்கியது. இந்த ஆதரவை, இத்தகைய அரசியல் முடிவை சூழல் கருதி எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு அங்கீகரித்திருக்கிறது. சென்னை தியாகராய நகர் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மக்களின் 40 ஆண்டுகால பட்டா பிரச்சினைக்கு முதற்கட்டமாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்துள்ளார். சென்னை தீநகர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு 13,027 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்றுள்ள என் ஆனந்த் இன்று வடபழனி பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளின்படி தீநகர் தொகுதியின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் மக்களின் 40 ஆண்டுகால பட்டா பிரச்சினைக்கு தீர்வு காண அடுத்த வாரம் அதிகாரிகளுடன் ஆலோசித்து முதற்கட்ட பணிகள் தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். செங்கம் அருகே மின்கம்பங்களை ஏற்றி சென்ற டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணியாற்றிய ஒப்பந்த கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பக்ரிபாளையம் பகுதியில் 8 மின்கம்பங்களை ஏற்றிக் கொண்டு சென்ற டிராக்டர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 6 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் மின்கம்பங்களின் மீது அமர்ந்து பயணம் செய்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களான அசோக், திருப்பதி, பிரகாஷ் ஆகிய 3 இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தனர். பொதுமக்கள் உதவியுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தோக்கவாடி பகுதியைச் சேர்ந்த அசோக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களோ உரிய விபத்து காப்பீடோ இல்லாததால் அரசு அவர்களுக்கு பணி நிரந்தரமும் காப்பீடும் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.